29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை ஏகாதசி கரிநாள் கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம் இருப்பு 2 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 14 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:32 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று இரவு 7:32 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று காலை 9:32 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 8:59 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:13 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம். அதன் பின்பு மீண்டும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4 மணி 4 நிமிடங்கள் வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். பூராடம் உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீனராசியில் சூரியன் மற்றும் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் சரவேஸ்வரர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். அடுத்தபடியாக இன்றைக்கி வளர்பிறை ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்பொழுது ஒரு மனக்கிலேசம் தோன்றி மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நாளை அவங்க அற்புதமாக எடுத்துக்கணும். இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ராசி மாறி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சரி, இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் குழப்பத்தோடு தெளிவாக இருக்கும். எப்படின்னா, எடுக்கும்போது கொஞ்சம் குழப்பம் இருக்கும், இது நம்மளால் செய்ய முடியுமான்னு. ஆனால் அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் பொறுமையாக காய நகர்த்துவீங்க. படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு காலையில் மன உற்சாகமும் மாலையில் மன தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்து சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாய பாவம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சூப்பர். இன்றைக்கி நீங்கள் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க, நல்லா வேலை செய்வீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கும்.
கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் டென்ஷனில் இருப்பீங்க. அந்த டென்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பேன். அதே மாதிரி இந்த உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல போனஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள்கிட்ட ஜென்ம ராசியில் இருக்கார். ஒன்றும் பெரிய பாதகம் கிடையாது. ஏன்னா அவர் உங்களோட ராசிநாதன் தான். அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அவர் ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஆதாயம் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி வீண் அலைச்சல் இருக்காது. இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற எல்லாருக்குமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் இருக்கார், பிறையாதிபதி. அதே சமயம் ராசி மாதிரி சாயந்தரம் உங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து குதிச்சுடுறார். சரி, இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். சரியா? கவலைப்படாமல் வேலையை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. மற்றபடி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றியெல்லாம் சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதேமாரி படிக்கிற குழந்தைகளும் இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக படிப்பீங்க, ஒரு தெளிவாக, ரொம்ப அற்புதமாக. அதேமாரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு நியூஸ்லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தங்கள் ஆர்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதேமாரி இன்றைக்கி தொழில் ரீதியாக சில நீங்கள் தெளிவாக ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கும். சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உங்களுக்கு வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். 50-50. காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால் ஒரு வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். செலவுகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ வரவுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு என்ன அளவுக்கு வருதோ வருமானம், அதற்குண்டான ஒரு செலவுகளை மேற்கொள்வது நல்லது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று, கலத்திர பாவத்தில் சனீஸ்வர பகவான் வரலாம் இருக்கிறது, கொஞ்சம் டென்ஷன், கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நாள். உத்தியோகத்துலேயும் ஒரு நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு சிறப்பான சூழல் கண்டிப்பாக அமையும். லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார், ஜீவனாதிபதி. அதே சமயம் அதே ஜீவனாதிபதி சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். நல்ல நாள் இன்றைக்கி. உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக வேலை செய்வேல். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் சிறப்பான ஒரு சூழல். இன்னும் இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் இந்த குடும்ப பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க. மற்றபடி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள், மாணவ மாணவிகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் தான். அவங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கட்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்?
காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உள்ள பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். ஆனால் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். குடும்பத்தில் இருந்த இந்த குழப்பங்கள்லாம் குறையும். அதேமாரி உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அந்த அளவுக்கு இருக்காது. தொழில் வியாபாரமும் பரவாயில்லை. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறும். இந்த படிக்கிற குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. சரியா? கான்சன்ட்ரேஷன். சரியா? அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சகோதர சகோதரிகள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஜாக்கரி வெல்லம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலை மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் இருக்க சந்திராஷ்டமம் சூப்பராக இருக்குது. 2 நாளாக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பர். ரைட். இப்போ இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சந்திரபகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். மனசில் ஒரு நிம்மதி இருக்குங்க. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அது முக்கியமாக படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது. ஏன்னா எப்போல்லாம் எக்ஸாம் போயின்ட்டு இருக்கிறவால ரொம்ப கவனமாக அந்த படிப்பை ஊன்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் அனாவசியமாக பேசி வம்பில் மாட்டிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உறுதியாக சொல்லலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் இருக்கார். களத்திர அதிபதி. சந்தோஷம். ஆனால் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. புரியுறதா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாயந்தரத்துக்கு மேலே. ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நண்பர்கள் உங்களுக்கு, அதுவும் பால்யகால சிநேகிதர நண்பர்கள் திடீர்னு ஒரு தொலைபேசி மூலமாக பேசுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரோம், ஜாலியாக எல்லோரும் பேசி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மற்றபடி எடுக்கிற காரியங்களை இன்றைக்கி உங்களுக்கு உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது வாய்ப்புகள் வரும். அதுவும் இசைத்துறையில் இருக்கிறவெல்லாம் ஒரு நல்ல வருமானம் பார்ப்பாங்க. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுவீங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானத்தில் தான் இருக்கார். அவர் தான் பகிர்வன ரோகாதிபதி. அதே சமயம் அவர் உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே களத்திர பகவான் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். என்ன ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி பரபரப்பாக வேலை செய்வீங்க. படிக்கிற குழந்தைங்களும் இன்றைக்கி ரொம்ப கான்சன்ட்ரேட் எடுத்து நல்லா படிப்பாங்க. அது பெரிய பாக்கியம். அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யறதுனால இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மீன ராசி நேயர்களே,
இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இருக்கிற பஞ்சமாதிபதி. ஸோ மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, டொனேஷன் அது இதெல்லாம் பண்ணுவீங்க. அதேமாரி சில பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம். சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். எப்படின்னா அப்படியே அந்த பகைரோண ரோக ஸ்தானத்தில் வந்துடுறார் சந்திர பகவான். அதனால் ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்குங்க. பவர்ஃபுல் டேன்னே சொல்லலாம். அதேமாதிரி இன்றைக்கி உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் மனமகிழ்ச்சியை தரும். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு சந்தோஷமான தகவல் அவங்க எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளாகட்டும், கலைத்துறை நண்பர்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நெருக்கடிகள் இருந்து பார்த்திங்களா, அதெல்லாம் போயிடும். ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்குலாம் இருக்குங்க. படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான், சூரிய பகவான்லாம் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு சந்திர பகவானோட ஃபேவரபிள் இதை டிரான்சிட்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி மீனராசினியர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது உங்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.